11 பேர் ஹீரோவாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டர் ரிலீஸ் ஆகி தேட்டரை கதி கலங்க வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். என்னதான் நம்ம கொடுத்த காசுக்கு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் டைரக்டர் வந்து வெளியே அனுப்புனாரு அப்படின்னு நம்ம நினச்சாலுமே ஒரு கோலிவுட் ரசிகனா இந்த பொறாமை அப்படிங்கிறது கொஞ்சமாச்சும் இருக்கணும். இந்த படம் எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? 1991 கமல் அவங்க நடித்த படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி 33 வருஷம் இந்த பெட்வீன் கேப்புக்குள்ளே இங்கே இருக்கிற கொடைக்கானல் இது மலை ஏறினா முடிஞ்சு போச்சு. எத்தனையோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி இவங்க ஒரு 11 பேர் போட்டு படம் எடுக்கிறதுக்கு என்ன வந்துச்சு எனக்கு தெரியல. இவங்க எப்படி ரிசர்ச் பண்ணாமல் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த படம் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, அதர் லாங்குவேஜ் படம், தமிழில் டப்பும் பண்ணல, அதுவும் இங்கிலீஷ் சப்டைட்டில் நம்ம ஊர் ரிலீஸ் ஆகுது, தேட்டர் வந்து ஃபுல் ஆகுது. அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸ் எப்படி கண்டென்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், 1991 33 வருஷத்துக்கு முன்னால் எடுக்கப்பட்ட அந்த கமல் அவங்களோட இடத்துல எடுக்கப்பட்ட அந்த லொக்கேஷன், அதுக்கப்புறம் அந்த ஒரே ஒரு சாங், லவ் சாங். இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த படம் வந்து ஹிட் ஆனது. என்னதான் இருந்தாலும் குட் கண்டென்ட் மேக் மில்லியன் அப்படிங்கிற ஃபிலாசபி 100% கரெக்டுப்பா.